மத்திய அரசு பணிகளில் தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு காரின் விற்பனை விலை 3675. அந்த கார் 65% தள்ளுபடியில் விற்கப்பட்டால் அக்காரின் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன எதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து 65% வந்து என்ன கொடுத்துருக்காங்க, தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 100ல இருந்து 65 வந்து மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும், 35 வருமா? அப்ப 35 தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு 3675 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குறிக்கப்பட்ட விலை தான் கேட்டிருக்காங்க. குறிக்கப்பட்ட விலைன்றது என்னது, 100%. இப்ப கேன்சல் பண்ணா நமக்கு வந்து கிடைச்சிரும். 35 கேன்சல் பண்ணா இது 1 பேலன்ஸ் 1 இருக்கும், 0 5 டைம்ஸ் வரும். அப்போ 105 into 100 equal to 10500. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 8000 என்ற தொகையின் மீது ஈட்டப்படும் கூட்டு வட்டியானது முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டுகளின் முறையே 800 மற்றும் 880 ஆகும் எனில் ஆண்டு வட்டி விதத்தை கண்டறியன்னு கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு இருக்கு, 800 இருக்கா? ஃபர்ஸ்ட் இயர்ல 800 இருக்கு. செகண்ட் இயர்ல எவ்வளவு சேஞ்ச் ஆகுது, 880 மாறுது. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, இதுக்கு 80 தான் டிஃபரன்ஸ். அப்ப இந்த 80ன்றது 800ல எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா அதுதான் வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப 80 வந்து 800ல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்க்கணும். கேன்சல் பண்ணோம்னா 10 டைம்ஸ் வரும். அப்ப 10%. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் விலை 40% குறைக்கப்பட்ட போது அதன் விற்பனை விலை 60% அதிகரித்தது எனில் விற்பனையின் நிகர விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்ஒய் பை 100 இந்த ஃபார்முலால போடுவோமா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 40% குறைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மைனஸ் 40 பிளஸ் ஆர் மைனஸ் 60% அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 60 40 into 60 by 100. கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல் பண்ணோம்னா 24 வரும். இங்க என்ன வரும், 60யும் 40யும் வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 20 வருமா? அப்ப 20 மைனஸ் 24 வரும். அப்ப என்னது, 4% குறைவு. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொத்த பொருட்களில் 80% பொருட்கள் 20% லாபத்திற்கும் மற்றும் மீதமுள்ள பொருட்கள் 30% நஷ்டத்திற்கும் விற்றால் ஒட்டுமொத்த லாப சதவீதம் என்னவாகவும் இருக்கும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட், இந்த சைடு லாஸ் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க, 80% பொருட்கள் 20% லாபத்திற்கு விற்கிறாங்க. அப்ப 80% பொருட்களுக்கு எவ்வளவு விற்கிறாங்க, 20% லாபத்துக்கு விற்கிறாங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மீதமுள்ள பொருட்கள் 30% நஷ்டத்துக்கு. அப்ப 80ல இருந்து 100ல இருந்து 80 போயிருச்சுன்னா மீத பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 20 இருக்குமா? அந்த 20% பொருட்கள் தான் வந்து 30% நஷ்டத்துக்கு வந்து விற்கிறாங்களாம். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா கேன்சல் பண்ணோம்னா 1 இது 5 வரும், இங்க 16 வரும். இந்த சைடு கேன்சல் பண்ணோம்னா 0 0 0 0 கேன்சல் பண்ணா இங்க 6 டைம்ஸ் வரும். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு, 10%. இது வந்து என்னது, இது வந்து ப்ராஃபிட் வந்து 16 இருக்கு, லாஸ் வந்து 6 இருக்கு. அப்ப நமக்கு எவ்வளவு வந்து லாபம் வந்து இருக்குன்னா 10% வந்து நமக்கு லாபம் இருக்கு. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 12/3 12/3 of 4 minus 88 plus 75 plus 6 into 2 of 15. போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்றோம். போர்ட் மாஸ்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆஃப் இருக்கிறது தான் பண்ணணும். பிராக்கெட் இருந்துச்சுன்னா பிராக்கெட் பண்ணணும், இல்லைன்னா ஆஃப் பண்ணணும். ஆஃப்னா என்னன்னா மல்டிபிள் அப்படின்னு மீனிங். ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், 3 into 4 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 12 வரும். மைனஸ் 88 பிளஸ் 75 பிளஸ் 6 into இங்கே ஒரு ஆஃப் இருக்கா. அப்ப இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும், 2 into 15 பண்ணோம்னா 30 வருமா? நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க 1 வரும். மைனஸ் 88 பிளஸ் 75 பிளஸ் 6 into 30 வந்து என்ன வரும், 180 வருமா?
அடுத்து பிளஸ் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு மைனஸ் வந்து பண்ணணும். அப்ப 175 180 இது ஃபுல்லாவே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 180 75 1 வந்து ஆட் பண்ணும் 6 256 வரும். அப்ப 256 minus 88 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 168 வரும். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. இரண்டு ரயில்கள் ஒரே வேகத்தில் எதிரெதிர் திசையில் இயக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ரயிலின் நீளமும் 225 மீட்டர் மற்றும் அவை 15 வினாடிகள் ஒன்றையொன்று கடந்து சென்றால் ஒவ்வொரு ரயிலின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ரயில்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்பயுமே டி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரே திசையா இருந்தாலும் ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தாலும் ஆட் தான் பண்ணணும். அப்ப ரெண்டு ரயில்கள் வந்து என்ன எதுல போயிருக்கு 225 மீட்டர் இருக்கா. அப்ப 225 வந்து 2 டைம்ஸ் இருக்குமா. அப்ப ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு 450 வருமா. அப்ப 450ன்றது என்னது டி வந்து என்னது 450. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஒரே வேகத்தில் எதிரெதிர் திசைன்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்பயுமே ஸ்பீட் எப்படி இருக்குன்னா எதிரெதிர் திசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆட் பண்ணணும். ஒரே டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா ஸ்பீட் வந்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். அப்ப இங்க எதிரெதிர் திசைன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப வர ஸ்பீட் வந்து என்னவா இருக்கும் 2x ஆ இருக்கும். இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் t வந்து என்ன கொடுத்திருக்காங்க 15 வினாடிகள் கொடுத்திருக்காங்க. t வந்து என்னது 15 வினாடிகள் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம ஃபார்முலா தெரியும் d/t = s. d/t = என்னது s. அப்ப என்ன பண்ணணும் நம்ம 450/15 பண்ணுவோமா. இப்போ 450/15 பண்ணனா என்ன வரும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 15 நாலே கேன்சல் பண்ணா அது 1 டைம் வரும். இது வந்து 3 டைம்ஸ் வரும் 30. அப்ப 30ன்றது என்னது நமக்கு கிடைச்சிருக்கு 2x தான் 13 கிடைச்சிருக்கு. 2x தானே. அப்ப ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்றனால 2x வந்து நமக்கு 13 கிடைச்சிருக்கு. அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 30/2 கேன்சல் பண்ணா என்ன வரும் 15. அப்ப x = 15. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. தனிவெட்டி விதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் 900 ஆகவும் அதே தனிவெட்டி விதத்தில் 4 ஆண்டுகளில் 1080 ஆகவும் அதிகரிக்கிறது எனில் ஆண்டுக்கான வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ செகண்ட் 2 வருஷத்துல என்னவா மாறுதான் 900 மாறுதான். 2 வருஷத்துல 900 இருக்குது. 4 வருஷத்துல என்னவா மாறுது 1080 மாறுது. சோ இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு 2. இந்த 2 இயர்ஸ் தான் இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்கு 180 வந்து டிஃபரன்ஸ் ஆயிருக்கா. அப்ப 2xன்றது எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்குனா 180. 2x வந்து 180. அப்ப x வந்து என்னவா இருக்கும் x வந்து 90. அப்ப xன்றது என்னது 19 கண்டுபிடிச்சது. 19ன்றது என்னது 1 இயர்க்கான வட்டியா. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 2 இயர்ஸ்ல 900 மாறுதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப வந்து 2 இயர்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கு 180 வந்து வட்டியா. அப்ப இத மைனஸ் பண்ணா நமக்கு பிரின்சிபல் கிடைச்சிருமா. அப்ப இது வந்து மைனஸ் பண்ணோம்னா 720 வரும். 720ன்றது என்னது நமக்கு பிரின்சிபல் வந்து கிடைச்சிருச்சு. இத வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ தனி வட்டினா ஃபார்முலா என்ன PNR/100. அப்ப p வந்து என்ன தெரியும் நமக்கு 720 தெரியும். 720 இன்டு n வந்து நமக்கு தெரியும் 1 இயருக்கு 90 வந்து நமக்கு வந்து வட்டியா. அப்ப 1 இயர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கேட்டிருக்காங்க ஈக்குவல் டு 90. சோ இதை கேன்சல் பண்ணோம்னா 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம் அப்ப இதை மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் இங்க 900/72 வரும். அப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன வரும் ஃபர்ஸ்ட் 6 ஆல கேன்சல் பண்ணோமா 6 ஆல பண்ணோம்னா 1 வரும். இங்க 2 வருமா. நெக்ஸ்ட் இதை 6 ஆல பண்ணோம்னா 1 வரும். பேலன்ஸ் 3 இருக்கும். 5 டைம்ஸ் வரும். அப்ப நெக்ஸ்ட் இதை 12 ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 வரும். பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். அடுத்து 12 ஆல கேன்சல் பண்ணா 1 வரும். பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். 2 டைம்ஸ் பண்ணா 24 வரும். பேலன்ஸ் வந்து 12.5 வரும். சோ ஆப்ஷன் சி வரும். சோ இதுக்கு 900/72 பண்ணோம்னா 12.5 வருது. சோ 12.5 தான் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R. R is equal to 12.5. நெக்ஸ்ட் क्वेश्चन. ராமன் மற்றும் ராஜி ஆகியோர் 5600க்கு
5600க்கு வேலையை செய்து முடிக்க ஒப்புக்கொள்கின்றனர். அந்த வேலையை ராமன் மட்டும் தனியாக 5 நாட்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ராமன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ராஜி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ராமன் வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்களா? தனியா 5 நாட்கள்ல முடிப்பாங்க. 5. நெக்ஸ்ட் வந்து அதே வேலையை ராஜி மட்டும் தனியா எத்தனை நாள் முடிப்பாங்க? 6 நாட்கள்ல முடிப்பாங்க. 6 செய்து முடிக்க முடியும். அவர்கள் ஒன்றாக வேலை செய்தால் அவர்கள் பெரும் தொகையில் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட டிஃபரன்ஸ் என்னது? 5க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் 1 தான் டிஃபரன்ஸ். ஸோ 2 பேரும் ஒன்றாக வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளவு வேலை செய்வாங்க? ஒரு நாளைக்கு 2 ஆட் பண்ணணும். அப்போ 5 + 6 வந்து என்ன வரும்? 5 + 6 வந்து என்ன வரும்? 11. அந்த 11x தான் வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5500 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மட்டும் கண்டுபிடிச்சா, டிஃபரன்ஸ் வந்து 1 தானே, அப்போ 1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இது என்ன வரும்? இது 1 டைம் வரும், இது 5 டைம்ஸ் வருமா? 11 கேன்சல் பண்ணா அப்போ 1 × 500 வருமா? அப்போ 500 தான் வந்து 2 பேருக்கு உள்ள வித்தியாசம். ஸோ ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் என்னது? பேஸ். பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்பக்கத்திற்கு ஒத்த உயரமானது. ஹைட் வந்து எப்படி இருக்கா? அந்த பேஸோட 1/3 பங்கா இருக்கு. ஏன்னா அந்த முக்கோணத்தின் பரப்பளவை கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த நீளத்துல 1/3 பங்கு. அப்போ 1/3 × 12 தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஹச்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 4. அப்போ h = என்னது? 4. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? முக்கோணத்தோட பரப்பளவு. முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன நமக்கு? ஏரியா ஃபார்முலா ½ BH. இது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட பரப்பளவு ஃபார்முலா ½ BH. அப்போ ½ × B வந்து என்னன்னு தெரியுமா நமக்கு? 12 கொடுத்துருக்காங்க. 12 × H வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கேன்சல் பண்ணோம்னா 6 வரும். 6 × 4 வந்து என்னது? 24. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கடைக்காரர் தனது பொருட்களின் விற்பனை விலையை 20% தள்ளுபடி செய்த பின் அவருக்கு 28% லாபம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பொருளின் விற்பனை விலை. அப்ப விற்பனை விலைனா எஸ்பி 20% வந்து என்ன பண்றாங்க? தள்ளுபடி வந்து பண்ணிருக்காங்க. அப்ப எம்பி வந்து 100 இருக்கும். 20% தள்ளுபடி பண்ணிட்டா எஸ்பி வந்து எனக்கு 80 இருக்கும். நெக்ஸ்ட் அவருக்கு கிடைக்கும் லாபம் 28% லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப சிபி வந்து என்னவா இருக்கும்? சிபி வந்து 100 இருந்திருக்கும். அப்ப லாபம்ன்றப்ப என்னவா இருந்திருக்கு? எஸ்பி வந்து என்னவா இருந்திருக்கு? 128 இருந்திருக்கா? லாபம் வந்து 128. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு குறிக்கப்பட்ட விலையானது கொள்முதல் விலையை விட எவ்வளவு சதவீதம்? ஸோ எம்பி வந்து சிபில எவ்வளவு % அப்படின்னு கேட்குறாங்க. சால்வ் பண்ணோம்னா எப்படி போல? அதை கேன்சல் பண்ணோம்னா 20ஆல கேன்சல் பண்ணோம்னா இது 4 டைம்ஸ் வருமா? இது 20ஆல கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 4ஆல கேன்சல் பண்ணோம்னா இது 25 வரும். இதை 4ஆல கேன்சல் பண்ணா 2 வரும். அப்ப இப்படி வந்துருச்சு. அப்ப நம்ம நார்மலா நம்ம ரேஷியோ கண்டுபிடிப்போம், அந்த மாதிரி போட்டுடலாம். சிபி ஃபர்ஸ்ட் என்னது? 4 5. அப்ப எஸ்பி வந்து 4 இருந்தா எம்பி வந்து 5 இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்பி வந்து 32 இருந்துச்சுன்னா சிபி வந்து என்னவா இருக்கு? 25 இருக்கு. ஸோ அட்ஜசன்ட்ல இருக்கிறத பக்கத்துல எழுதிக்குவோமா? அப்ப இங்க 4 வரும், இங்க 32 வரும். நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணோம்னா 5 × 32 என்ன வரும்? 160 வரும். நெக்ஸ்ட் 4 × 25 என்ன வரும்? 100 வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சிபிக்கும் எம்பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான் கேட்டிருக்காங்க. சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. குறிக்கப்பட்ட விலையானது கொள்முதல் விலையை விட எவ்வளவு சதவீதம் அதிகம் கேட்டிருக்காங்க. ஸோ சிபியும் எம்பி மட்டும் பார்த்தா போதும். ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? நமக்கு 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அதுதான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 11th கொஸ்டின். அருண் வருணை விட 20% மதிப்பெண்கள் குறைவாக பெற்றிருக்கான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? அருண், வருண், ராஜி 3 பேரோட ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அருண் வருணை விட 20% குறைவு. ஸோ வருண் வந்து 100 இருந்தா அருண் எவ்வளவா இருந்திருப்பான்? 80 இருந்திருப்பானா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ராஜி வருணை விட 30%. வருண் வந்து 100 இருந்துச்சுன்னா ராஜி வந்து 30% குறைவு. அப்படின்னா எவ்வளவு இருந்திருப்பாங்க? 70 இருந்திருப்பாங்க. அப்ப 70 தான் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 114 கொடுத்துருக்காங்க. குறைவாக பெற்றிருந்தால் ராஜியோட மதிப்பெண் 140 மதிப்பெண் பெற்றிருந்தால் அருணின் மதிப்பெண் என்ன கேட்டிருக்காங்க? அப்ப 70 வந்து 114 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அருணோட மதிப்பெண் வந்து கேட்டிருக்காங்க. அருணுக்கு வந்து என்ன வரும்? 80 வரும். அப்ப 70 வந்து 140னா 80 என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணோம்னா
இது 1 டைம் வரும், இது 2 டைம்ஸ் வருமா? அப்ப 2 × 80 என்ன வரும்? 160 வருமா? ஸோ ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குழுவில் உள்ள 8 நண்பர்களின் சராசரி எடை 70 கிலோகிராம். 70 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு நபர் அக்குழுவில் சேர்ந்தால் கிடைக்கும் புதிய சராசரி என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 8 பேரோட சராசரி எடை என்னது? 70ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 560 வருமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 70 கிலோகிராம் எடை கொண்ட சேர்ந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்போ 560 பிளஸ் என்ன வரும்? 70யா ஆட் பண்ண என்ன வரும்? 0 630 வருமா? அப்ப 630 வந்துருச்சு. கிடைக்கும் புதிய சராசரி எடை நீங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க? 8 பேர் இருந்திருப்பாங்களா? நெக்ஸ்ட் எத்தனை பேர் மாறி இருப்பாங்க? பிளஸ் 1 ஆட் பண்ணா 9 பேர் இருப்பாங்களா? அப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 7 டைம்ஸ் வருமா? அப்ப 70. ஸோ ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 0.427 பின்னமாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0.427 பார். நமக்கு வந்து நார்மலா பார் கொடுக்காம இருந்தா பை 100 or 1000 வச்சு பண்ணுவோம். ஆனா நமக்கு பார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ப பார்னு கொடுத்தாங்கன்னா எத்தனை பார் இருக்கோ, எத்தனை நம்பர்ஸ்க்கு வந்து பார் இருக்கோ அத்தனை 9 வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் பைல. அப்போ 9 9 இங்க பார் இல்லாம ஒரு நம்பர் இருக்கா, அப்ப 0 வந்து சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட் 427 அப்படியே போட்டுட்டு பார் இல்லாத நம்பர் இருக்கு இல்லையா, பார் இல்லாத என்ன இருக்கு? 4 வந்து பார் இல்லாம இருக்கா, அப்ப 4 வந்து மைனஸ் பண்ணணும். பார் இல்லாம எந்த நம்பர் இருக்கோ அதை வந்து மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன வருது நமக்கு? 423/990 வருது. ஸோ ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். எம் மற்றும் என் என்ற 2 மாணவர்களின் மதிப்பெண் விகிதம் 10:11. எம்முக்கும் எண்ணுக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க 10 11. எம்மின் மதிப்பெண் 200ன்னு கொடுத்துருக்காங்க. எம்மின் மதிப்பெண் 200 இருந்துச்சா என்னோட மதிப்பெண் என்ன கேட்டிருக்காங்க. அப்ப எம்மோட மதிப்பெண் என்னது? 200. எதை மல்டிபிள் பண்ண 200 வரும்? 20ஆல மல்டிபிள் பண்ண 200 வருமா? அப்ப இதை வந்து என்ன பண்ணணும்? 20ஆல மல்டிபிள் பண்ணணும்னா என்ன வரும் நமக்கு? 220 வருமா? ஸோ என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 220 ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எண்ணில் எந்த எண்ணானது 11ஆல் வகுப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ 11ஆல டிவைட் ஆகிறதுக்கு நம்ம கண்டிஷன் வந்து என்னன்னா, இப்படி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஒன்று விட்ட எண்களோட கூட்டுத்தொகை வந்து என்னவா இருக்கணும்? ஒன்று 0வா இருக்கணும், இல்லைன்னா 11ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். ஸோ இதை வந்து எந்த ஆப்ஷன் அப்படி இருக்குன்னா பி ஆப்ஷன் பார்த்தோம்னா இதை மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வருது? ஆட் பண்ணோம்னா என்ன வருது? ஒன்று விட்ட எண்கள்னா 9 × 9 வந்து என்ன வரும்? 18 வருமா? அப்ப 1 + 6 வந்து என்ன வரும்? 7 வருமா? இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன வருது? 11 வருதா? ஸோ 0 வரலாம், இல்லை வந்து 11ஓட மல்டிபிள்ஸ் வரலாம். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் அப்படி வரும். ஸோ ஆப்ஷன் பி வரும். 9196. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கலவையில் அமிலம் மற்றும் தண்ணீர் 5:3 என்ற விதத்தில் உள்ளன. என்னது? அமிலம் தண்ணீர் வந்து எப்படி இருக்கா? 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் 12 லிட்டர் தண்ணீரானது கலக்கப்படும் போது 5:6 என மாறுகிறது. 12 லிட்டர் கலந்தா என்னவா மாறுது? 5:6 மாறுது. இதுல வந்து 12 வந்து ஆட் பண்றாங்களாமா. 12 லிட்டர் தண்ணீரானது கலக்கப்படும் போது அமிலம் மற்றும் தண்ணீர் விகிதம் 5:6 என மாறுகிறது. கலவையில் உள்ள அமிலத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னவா மாறி இருக்கு? இங்க 3ஆ இருக்கிறது இங்க என்னவா மாறி இருக்கு? 6ஆ மாறி இருக்கா? அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 3x தான் வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 12ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப x வந்து என்னவா இருக்கும்? இங்க x வந்து 12/3யா? 12/3 பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? x 4 வரும். அப்ப இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க? 4ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைச்சிரும். அப்ப இங்க என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் 5 இருக்கா இங்க? அப்ப 5ன்றது 5 × 4 பண்ணா நமக்கு என்ன வரும்? 20 வரும். அப்ப ஆப்ஷன் டி வரும். ஃபர்ஸ்ட் சொல்றேன், அமிலம் தண்ணீர் 2 இருக்கு. அது ஃபர்ஸ்ட் 5:3ல வந்து இருக்கான். அப்ப நெக்ஸ்ட் வந்து 12 லிட்டர் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருதா? 5:6ஆ மாறுதா. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? இங்க 3x வந்து 12ஆ இருக்கு. அப்ப வந்து என்ன வருது? x ஓட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த என்ன கேட்டிருக்காங்க? அமிலத்தோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப 5x தானே அமிலம்னா, அப்ப 5xனா அமிலம். அப்ப 5 × 4 x ஓட வேல்யூ 4 ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 20 வருது. சோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन. 31 × 32 × 33 ஐ 5ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இத ஃபுல்லா மல்டிபிள் பண்ணிட்டு நம்ம 5ஆல டிவைட் பண்ணி பார்க்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா ஃபுல்லா மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 32,000 மேல வரும், சம்திங் வரும். சோ என்ன பண்ணலாம்னா அதுக்கு
30 இருக்கு இல்லையா, 30 வந்து நம்ம 5 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 1 வருமா? அடுத்து நெக்ஸ்ட் இதை பண்ணோம்னா ரிமைண்டர் 2 வருமா? நெக்ஸ்ட் இதை பண்ணோம்னா 33 பண்ணோம்னா 3 வருமா? அந்த ரிமைண்டர் மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணி அதை நம்ம பை 5 பண்ணோம்னா நமக்கு வந்து வர ஆன்சரும் அதை ஃபுல்லா மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரும் சேமா தான் இருக்கும். ஸோ இது மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 6/5 வருமா? அப்ப இதை மல்டிபிள் பண்ண டிவைட் பண்ணா நமக்கு என்ன வருது? ரிமைண்டர் 1 வரும். ஸோ ஆப்ஷன் பி வரும். ஃபுல்லா பண்றதுக்கு நம்ம ஷார்ட்டா இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அமர் மற்றும் அக்ரம் மற்றும் வைபவ் மூவரும் இணைந்து ஒருவேளை 20 நாட்கள் செய்றாங்க. அமர் அக்ரம் நெக்ஸ்ட் வைபவ் 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் செய்றாங்களா? ஒரு வேலையை 20 டேஸ்ல வந்து பண்றாங்களாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? அமர் அக்ரமை விட 3 மடங்கு வேகமாகவும். அமர் வந்து அக்ரமை விட எத்தனை மடங்கு வேகமா? அக்ரம் வந்து 1 இருந்துச்சுன்னா அமர் வந்து 3 இருப்பாங்க. நெக்ஸ்ட் அக்ரம் வைபவ் விட 2 மடங்கு வேகம். அக்ரம் வந்து வைபவ் விட 2 மடங்கு வேகம். அப்ப வைபவ் 1 இருந்தா அக்ரம் வந்து 2 இருப்பாங்களாம். எனில் அந்த வேலையை வைபவ் மற்றும் தனியாக எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. இது பண்ணோம்னா அட்ஜஸ்ட் இருக்கிற சைடுல எழுதிக்கோமா. இங்க 1 வரும், இங்க வந்து 2 வருமா? அப்ப இங்க 1, இங்க 2, இங்க 6 வருது. டோட்டலா ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 6 + 2 வந்து 8, 8 + 1 வந்து 9 வருமா? இப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாங்கன்னா 9 வரும். நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம டேஸ் இன்டு எஃபிஷியன்சியா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா டேஸ் இன்டு எஃபிஷியன்சி. ஸோ நமக்கு டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்களா? 3 பேர் சேர்ந்து செய்யறது. அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சி என்னது? 9. அப்போ இன்ட்டு 9 பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? 180 வருமா? 180ன்றது என்னது? டோட்டல் ஒர்க். நமக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு வைபவ் மட்டும் தனியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ வைபவோட எஃபிஷியன்சி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ 1 அப்போ 180/1 தான் வந்து என்னது? வைபவோடது. அப்போ 180 தான் வரும். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குடும்பத்தில் உள்ள 9 மகன்களின் சராசரி வயது 13 ஆண்டுகள். ஸோ ஒரு குடும்பத்துல 9 பேர் இருக்காங்களா? அவங்களோட சராசரி வந்து எத்தனை? 13. அப்போ 9 × 13 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்? 117 வருது. நெக்ஸ்ட் தாய் தந்தை மற்றும் மகன்களின் சராசரி வயது 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தாய் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், தந்தை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிளஸ் 9 பேர் இருக்காங்களா மகன்கள், அவங்கள சேர்த்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வருது? நமக்கு 20 ஆண்டுகள் வருது. ஸோ இது வந்து 2 பேர் பிளஸ் இங்கே வந்து என்னது? 9ன்னு இருக்கா? அப்போ 11 × 20 பண்ணோம்னா அவங்களோட மொத்த டோட்டல் வந்து தெரிஞ்சிருமா? அப்போ 11 × 20 11 × 20 பண்ணோம்னா என்ன வருது நமக்கு? 220 வந்து மொத்த குடும்பத்தோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா தந்தையை விட தாய் 9 வயது சிறியவன் கேட்டிருக்காங்க. தந்தை இருக்காங்க, நீங்க வந்து தாய் இருக்காங்க. தந்தையை விட தாய் வந்து 9 வயது சிறியவர். அப்ப தந்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா தாய் வந்து x - 9 சிறியவர். தந்தையோட வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க நம்ம டோட்டல் வந்து 220 கண்டுபிடிச்சிக்கலாம். மொத்த குடும்பத்தோட வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த மகன்களை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா தாய் தந்தையோட மட்டும் கிடைச்சிருமா? அப்ப 220 - 117 இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? 103 வரும். 103ன்றது என்னது? தந்தை மற்றும் தாயோட கூடுதல். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப x + x - 9 = 103. அப்ப x 2x 2x ஆட் பண்ணோம்னா 2x 2x = 103 + 9 2 வரும், 112 வரும். நெக்ஸ்ட் x = 112/2. இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது? 56 வருமா? அப்ப 56ன்றது என்னது? தந்தையோட வயது 56. அதுதான் நம்ம क्वेश्चनல கேட்டிருக்காங்க. தந்தையின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ தந்தையோட வயது என்னது? 56. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு சட்டையின் விற்பனை விலை மற்றும் கொள்முதல் விலை ஆகியவை முறையே 1050 மற்றும் 900 ஆகும். எனில் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ விற்பனை விலைனா என்னது? SP. நெக்ஸ்ட் கொள்முதல் விலை வந்து CP. என்னன்னு கொடுத்திருக்காங்க? SP 1050ன்னு கொடுத்திருக்காங்க. CP வந்து 900 கொடுத்திருக்காங்க. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? இதுக்கு 150 வந்து டிஃபரன்ஸா?
நெக்ஸ்ட் லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அந்த 150 வந்து சிபில எவ்வளோன்னு பார்க்கணும். 150 சிபினா 900ல எவ்வளோன்னு பார்ப்போம், எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். கேன்சல் பண்ணோம்னா 1 டைம் வரும், 6 வருமா. நெக்ஸ்ட் 16.66 வரும். ஸோ ஆப்ஷன் பி வரும். தேங்க்யூ.